அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிசர்ச் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டிவேரியேட் அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். மல்டிவேரியேட் அனாலிசிஸில் வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ், எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸோடைய ஓவர்வியூ வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் அதோட கண்டினியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸோட ஒரு டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்கலாம். அதாவது நம்ம எஸ்பிஎஸ் சாஃப்ட்வேரில் ரன் பண்ணி அதோடைய ரிசல்ட் வந்து வரும். அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம அதை கரெக்டாக டெக்னிக்கலாக இன்டர்பிரேட் பண்ணலாம், எப்படி வந்து அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸோட நேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நம்ம வந்து வேரியபிள்ஸை செலக்ட் பண்ணுவோம். வேரியபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டடீஸ்க்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் வேரியபிள்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். அது வந்து ஆர்டிகல்ஸ்லேருந்து நம்ம எடுப்போம். அகைன் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் நம்ம ஃபைனல் பண்ணதுக்கப்புறமேட்டு வேரியபிள்ஸ்லேருந்து நம்ம வேரியபிள் ஸ்கேல் வந்து எடுப்போம். அதாவது கொஸ்டினர் ஐட்டம்ஸ் வந்து எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் இன்டென்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் இன்டென்ஷனில் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து வரும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து நம்ம ஆர்டிகல் சோர்ஸ்லேருந்து தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு வேரியபிள்ஸுமே வந்து கரெக்டாக அந்த இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடிய கேட்டகரிஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் கரெக்டாக வந்து அந்த வேரியபிள்ஸ்க்கான கொஸ்டினரை வந்து பார்த்திங்கன்னா அதாவது வேரியபிள் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினர் ஐட்டம்ஸ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரும்போது அது கிளாரிட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓவர் வியூவில் நம்ம திருப்பி அகைன் வந்து அதோட இது வந்து பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு எப்படி இந்த டேட்டா வந்து நம்ம அப்ளை பண்ணலாம், இதில் வந்து மினிமம் 3 ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர்ஸ், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் எதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மல்டிவேரியேட் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு 200 டேட்டா செட் வந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாக்டாக வந்து ரிசல்ட் வரும். அதர்வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பெரிய அளவில் வந்து அது ரன் பண்ணி நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய த்ரெஷோல்டு லிமிட் இதெல்லாம் வந்து எப்படி, அதாவது நம்ம த்ரெஷோல்டு லிமிட் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். கேஎம், பார்ட்லெட்டு இந்த மாதிரி ரொட்டேஷன் இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம் என்னன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஎஸ்எஸ் அவுட்புட்டில் ரன் பண்ணதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய ரிசல்ட்டையும் இந்த த்ரெஷோல்டு லிமிட்டையும் எப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம், அதிலிருந்து நம்ம எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 டேட்டா செட் வந்து எடுத்துட்டேன். அதை எடுத்துகிட்டு வந்து எஸ்பிஎஸ்எஸில் வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் வியூவில் தேவையான டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. JS1 அப்படின்னா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராண்ட் லாயல்ட்டியில் வந்து ஒரு 5 கொஸ்டின் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்ட் இதெல்லாம் வந்து பார்த்து ஆல்ரெடி நான் ரன் பண்ணி ரிசல்ட் பார்த்துருக்கேன். அதனால் அந்த ஸ்கோர் வேல்யூ தான் இது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம வந்து 2 வேரியபிள்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். மினிமம் வந்து 2 எடுத்தால் தான் நம்மளால் ஈஸியாக அது வந்து ரன் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ராக்டிக்கலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரன் பண்ணி பார்க்குறதுக்கே வந்து 200 டேட்டா செட் இருந்தால் தான் கரெக்டாக வருது. நான் செக் பண்ணி பார்த்தேன். 200 டேட்டா செட் வந்தால் தான் கரெக்டாக வருது. அதுக்கு கீழே வந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த கார்லேஷன் வந்து 0.85க்கு மேலே வந்து ரன் ஆகிடுது. மல்டி கோலினியாரிட்டி ப்ராப்ளம் வந்து வந்துடுது. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து 2 டேட்டா செட் வந்து ஏன்னா நம்ம ரொட்டேஷனுக்கு வந்து ஃபேக்டர் ரொட்டேஷனுக்கு வந்து அட்லீஸ்ட் 2 யூனிட் டைமென்ஷனல் வந்து இருந்ததுன்னா நல்லா இருக்காது. மல்டி டைமென்ஷனல் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் 2 வேரியபிள்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதோடைய கொஸ்டினர் ஐட்டம்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டேட்டா வியூவில் வந்து ஒரு 200 டேட்டாஸ் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 200 டேட்டாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்தாச்சு. அது எல்லாமே ப்ராப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அனாலிசிஸில் கார்லேஷனோட எஃபெக்ட் மல்டி கோலினியாரிட்டி வந்து இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். அதாவது நம்ம இந்த ஃபேக்டர் அனாலிசிஸ் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸில் வந்து கார்லேட்டில் பைவேரியேட் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரூலும் கிடையாது. நமக்கு தேவையான எல்லா டேட்டா செட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸு, நெக்ஸ்ட் பிராண்ட் லாயல்ட்டியில் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ் எல்லாமே மொத்தமாகவே சேர்த்து நம்ம வேரியபிளில் வந்து நம்ம மூவ் பண்ணி வச்சுப்போம். ரிமைனிங் இருக்கிறதுலாம் ஃபேக்டர் ஸ்கோர் நான் ஆல்ரெடி ரன் பண்ணதுனால எனக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு அதுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. நான் 2 வேரியபிள் தான் எடுத்திருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 10 ஐட்டம்ஸ் வந்து அது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு 5 கொஸ்டின், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் லாயல்ட்டிக்கு 5 கொஸ்டின் எல்லாமே மொத்தமாகவே சேர்த்து நான் ரன் பண்ணிக்க போகிறேன். எதுக்காக இது மொத்தமாக சேர்த்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வெறும் கார்லேஷன் எஃபெக்ட் வந்து 0.85க்கு மேலே போயிருக்கா அப்படின்றத வந்து நான் செக் பண்ணிக்கிறதுக்காக ஆல்ரெடி நான் செக் பண்ணிவிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக திருப்பி நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.
ஸோ இப்போ இதில் வந்து ரன் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்லேஷன் டேபிள் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கார்லேஷன் டேபிளில் வந்து முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியர்சன் கார்லேஷன். பியர்சன் கார்லேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு கேட்டகரிஸ்லையும் எவ்வளோ வந்து அந்த டபுள் ஸ்டார் இருக்குது பாருங்கள், அதை தான் முக்கியமாக பார்க்கணும். நம்மளுடைய இதில் பாக்ஸில் வந்துருக்கக்கூடிய ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டார் ரிசல்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பியர்சன் கார்லேஷன் ரிசல்ட்டு. அது கண்டிப்பாக 0.85க்கு மேலே போகவே கூடாது, 0.85க்கு கீழே தான் இருக்கணும். அப்போ இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வரணும். ஆனால் ஒரு சில இதில் வந்து இருக்கும், நான் வந்து நிறைய செக் பண்ணி பார்த்துட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து என்ஜாய் டெய்லி டாஸ்க் அதில் வந்து பார்த்திங்கன்னா 0.947 வந்திருக்கா. அதே மாதிரி லீஸ்ட்டாக கம்மியாக தான் வந்திருக்கு. அதுக்கு மேலே வேணும்னா நம்ம ஒரு 300-400 டேட்டா செட்டு உள்ளே இருக்கக்கூடியதை வந்து நம்ம மாற்றணும், அப்போ தான் வரும். ஆல்மோஸ்ட் ஒரு 70%க்கு மேலே வந்து கரெக்டாக வந்ததுனால ஈஸியாக என்னால் ரன் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு சிலது மட்டும் நம்மளுக்கு மாறி இருக்கும் பாருங்கள். இது என்ஜாய் டெய்லி டாஸ்கில் வந்து கரியர் க்ரோத்தில் வந்து நமக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கே என்ன இம்பேக்ட் வந்து இருக்கோ கார்லேஷனில் அதே சேம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ஜாய் டெய்லி டாஸ்கில் ஒரு இதில் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ இந்த கரியர் க்ரோத்லேயும் அதே பேட்டர்ன் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ அது மோஸ்ட் ஆஃப் த கேஸஸில் ஒரு 70% வந்து எனக்கு ஃபேவரபுளாக இருக்குது, 30% வந்து அன்ஃபேவரபுளாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ இதை வச்சு நான் வந்து செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ இப்போ இதை வச்சு நான் வந்து ஃபேக்டர் அனலைஸ் வந்து ரன் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து கேட்போம். ரன் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வச்சு இந்த டேட்டா செட்டை வச்சு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ நம்ம பார்த்தாலே ஓரளவுக்கு தெரிஞ்சிரும். இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சில இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்கும்போது அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம கேட்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சா வெப்சைட்டில் ஜெமினியில் வந்து கேட்கும்போது நமக்கு வந்து ஓகே ஹைலி ஃபேவரபிள் சொல்கிறாங்க. எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ரூல் ஆஃப் 30, அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் கார்லேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 30% வந்து இருக்கணும். இன்கேஸ் இதில் வந்து 85, அதாவது ஜென்ரல் ரூல் வந்து பார்த்திங்கன்னா 0.85க்கு கீழே வந்து இருக்கணும். ஸோ ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரியர் க்ரோத் நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த லக்கிலி டு ரெக்கமெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக்லி டு ரெக்கமெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 0.95, அதாவது 0.85க்கு மேலே வந்து போயிருக்கு. அதனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான வந்து வேரியன்ஸில் வந்து இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் காம்போனெண்ட்டுக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசம் வந்து வரும். எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ்க்கு வந்து 0.85க்கு வந்து கீழே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதே வந்து பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ்க்கு வந்து மல்டி கோலினியாரிட்டி ப்ராப்ளம், அதாவது அதிகமாக இருந்தாலும் வந்து அதில் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கூட வரும். ஸோ இதில் வார்னிங் சொல்லியிருக்காங்க பாருங்கள், பொட்டென்ஷியல் வார்னிங் மல்டி கோலினியாரிட்டி ப்ராப்ளம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கார்லேஷன் அபவ் 0.90, ஆக்சுவலாக 0.85க்கு மேலே போனாலே ரிஸ்க் தான். 0.90க்கு மேலே போயிருந்தால் இன்னும் ஹைலி ரிஸ்க்குன்னு ஆகிடும். மல்டி கோலினியாரிட்டி ப்ராப்ளம் வந்து வரும், அதாவது ரெண்டு வேரியபிள்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஓவர்லேப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம இது எதுக்காக நம்ம இந்த கார்லேஷன் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இஎஃப்ஏ பிசி எல்லாம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடினா நமக்கு அவுட்புட்டே வராது அந்த இடத்துல. இனிஷியலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வார்னிங்ஸ்னு சொல்லிட்டு வந்துடும், நம்மளால் இதை வந்து ரன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடும். அதனால் முக்கியமாக வந்து கார்லேஷன் எஃபெக்ட் வந்து செக் பண்ணி பார்க்கணும். கார்லேஷன் எஃபெக்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸில், அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த இது வந்து பார்த்திங்கன்னா 0.85க்கு வந்து கீழே இருக்கணும், 0.85க்கு வந்து கீழே இருக்கணும். அப்போ இருந்தால் தான் அது வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். அப்போ இதில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நான் ஆல்ரெடி இதை வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து நான் இது பண்ணியிருக்கேன். அதனால் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்றதுனால வந்து ப்ரொசீட் பண்ணலாம் சொல்லிட்டு வந்துடுச்சு. அதனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அனாலிசிஸ் ஸ்டெப்ஸ், அதாவது ஃபேக்டர் அனாலிசிஸ், ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து ரன் பண்ணி அதோட அவுட்புட் வந்து எப்படின்னு வருதுன்றதை பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் அனாலிசிஸில் போயிட்டலாம், டைமென்ஷன் ரிடக்ஷன், ஃபேக்டார்ஸு. ஸோ இந்த ஃபேக்டார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி அசைன் பண்ணிட்டேன் எல்லாமே. மிச்சம் இருக்கிறதுலாம் ஸ்கோர், நான் ஆல்ரெடி வேறு ஒன்று ரன் பண்ணதுனால அதில் வந்துருக்கக்கூடிய ரிசல்ட்டு. இதில் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேஎம்ஓ இதெல்லாம் வந்து டிக் ஆகாமல் தான் இருக்கும். நான் தான் ஆல்ரெடி டிக் பண்ணியிருக்கிறதுனால அசைனாக இருக்குது. ஸோ இதில் வந்து கேஎம்ஓ, பார்ட்லெட் டெஸ்ட்டு, ஆன்டி இமேஜ், இது ரெண்டுமே வந்து முக்கியம். மற்றதெல்லாம் ஆல்ரெடி வந்து டிக்கில் தான் இருக்கும். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுடலாம் அன்டிக்கில். கண்டினியூ கொடுத்துட்டு அதுக்கடுத்தது எக்ஸ்ட்ராக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீப்ளாட் வந்து டிக் ஆகாமல் தான் இருந்திருக்கும். நான் இதில் கொடுத்ததுனால ஒரு தடவை நான் அசைன் பண்ணதுனால அதில் வந்து இருக்குது. அப்போ அது வந்து கரெக்டாக வந்து டிக்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அன்ரொட்டேட்டட் ஃபேக்டர் சொல்யூஷன்ஸ் வந்து ஆல்ரெடி டிக்கில் தான் இருக்கும், அதை வந்து அப்படியே விட்டுடணும். அனாலிசிஸும் இது வந்து ஆல்ரெடி எனேபிளில் தான் இருக்கும். எக்ஸ்ட்ராக்டில் வந்து ஈஜன் வேல்யூ கிரேட்டர், மற்றதெல்லாம் அப்படியே டிஃபால்ட்டாகவே இருக்கும். நம்ம கண்டினியூ கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ரொட்டேஷனில் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம மார்க்கெட்டிங், சோஷியல் சயின்ஸ்க்குலாம் வேரி மேக்ஸ் தான் ஃபஸ்ட்டு பேஸ் வந்து எடுத்துப்பாங்க.
அதுக்கடுத்து டிஸ்பிளேவில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டட் சொல்யூஷன் வந்து டிக் ஆகாமல் இருக்கும், நம்ம வந்து டிக் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அதை வந்து கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் அப்படியே 25 அந்த மேக்ஸிமம் வேல்யூ அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஸ்கோர் வந்து இதுக்கு மேக்ஸிமம் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டருக்கு வந்து ஃபேக்டர் அனலைசிஸ் வந்து தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் வேல்யூ நம்ம வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ரன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஸ்கோர் வேல்யூ வேணும்னா இந்த இடத்துல டிக் ஆகாமல் இருக்கும், சேவஸ் வேரியபிள் அப்படி சொல்லிட்டு ரெக்ரேஷனுடைய ஸ்கோர் வேல்யூ. அதை வந்து நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிக் ஆகும், அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஷன்ஸில் வந்து ஆல்ரெடி அதில் நார்மலாகவே எக்ஸ்க்ளூட் கேஸ் லிஸ்ட் வைஸ்ன்றது வந்து எனேபிளாக தான் இருக்கும். கோஎஃபிஷியன்ட் டிஸ்பிளே ஃபார்மேட்டில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா சார்ட் பை சைஸ்ன்றது டிக் ஆகாமல் இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிக்கணும். சப்ரஸ் ஸ்மால் கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா இந்த ரெசிடியூல்ஸ் எல்லாம் கட்டாக பண்ணிக்கிறது, ஸ்டெம் அண்ட் லீஃப்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பவுண்ட்ரி வந்து செக் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக இதில் வந்து 10 இருக்கும், 0.10 சொல்லிட்டு நம்ம டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ரேஞ்ச் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னா ஆவரேஜாக ஆஸ் பர் த நார்ம்ஸ் வந்து 0.30 இல்லை 0.40. நான் வந்து 0.40 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து காமன், அதாவது ஆஸ் பர் த லாஜிக் வந்து நம்மளுடைய இது க்ரைட்டீரியா படி ஐடியலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். எனக்கு ரன் பண்ண உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து ஈஸியாக வந்துடும். ஏன்னா நான் இது ஆல்ரெடி நான் வந்து 200 டேட்டா செட் எடுத்து நான் வந்து செக் பண்ணதுனால எனக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு, அதனால் ஈஸியாக வந்து எனக்கு வந்து வந்துடுச்சு. இப்போ இந்த வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து த்ரெஷோல்டு லிமிட் வந்து நமக்கு தெரியணும். அந்த த்ரெஷோல்டு லிமிட்டை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா அக்செப்டபிளா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த த்ரெஷோல்டு லிமிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா சூட்டபிலிட்டி த்ரெஷோல்டில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் அடிக்குவசி கேஎம்ஓ டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.60 70 வரைக்கும், அதாவது 60லேருந்து 70 வரைக்கும் வந்ததுன்னா அக்செப்டபிள் அப்படி சொல்லிட்டு, அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா எக்ஸலண்ட்டு. ஸோ கேசி மேயர் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஎம்ஓ டெஸ்ட்டில் வந்து 0.85, அப்போ எக்ஸலண்ட் கேட்டகரிஸில் வந்துடுச்சு. பார்ட்லெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பி வேல்யூ செக் பண்ணி பார்ப்போம். அப்போ பி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ 0.05 விட வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்கணும்னு அர்த்தம். 0.01 தான் இன்னும் ஹைலி அக்செப்டபிள். அப்போ சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பி வேல்யூ 0.00, அப்போ ஹைலி அக்செப்டபிள் அப்படின்ற கேட்டகரிஸில் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது ஆன்டி இமேஜ் மேட்ரிக்ஸ் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். அடுத்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி இமேஜ் மேட்ரிக்ஸு. இதில் என்ன அப்படின்னா மெஷர் ஆஃப் சாம்பிள் அடிக்குவசி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறதுக்காக. ஸோ அப்போ இதில் எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0.90க்கு மேலே இருந்ததுன்னா எக்ஸலண்ட்டு, 80லேருந்து 89 வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா வெரி குட்டு, 70லேருந்து 79 வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா குட்டு. இதே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0.50 வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0.50 இருந்ததுன்னா அன்அக்செப்டபிள், ட்ராப்னா அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இதில் எப்படி வந்திருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இதில் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எதை எடுக்கணும்னா இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்டி இமேஜ் கோவேரியன்ஸ்னு இருக்கா, இதில் வந்து நம்ம எதுவுமே எடுக்க மாட்டோம். அதுக்கு கீழே வந்து பாருங்கள் பாக்ஸில் வந்து ஆன்டி இமேஜ் கார்லேஷன் இருக்கும். ஆன்டி இமேஜ் கார்லேஷன்லேயும் வந்து எல்லா டேட்டாவும் எடுக்க மாட்டோம். எதெல்லாம் வந்து பவர் ஏன்னு இருக்கும் பாருங்கள், அதாவது ஆல்ஃபா வேல்யூ, இதான் பவர் ஏ அப்படின்னா ஆல்ஃபா வேல்யூ அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ஜாய் டெய்லி டாஸ்கில் வந்து 0.765, அப்போ நம்ம வந்து 0.60க்கு மேலே இருந்தாலே எடுத்துக்கணும். அப்போ இந்த ஆல்ஃபா வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். இதில் கோவேரியன்ஸில் இருக்காது, ஆன்டி இமேஜ் கார்லேஷன் தான் நம்ம பார்க்கணும். அப்போ இதில் ஹாப்பி வித் சேலரி வந்து 0.931, குட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து 0.857. இதே மாதிரி இருக்கக்கூடிய ஆல்ஃபா வேல்யூ எல்லாத்தையும் பாருங்கள் இந்த கேட்டகரிஸில், அதாவது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நம்ம இந்த ஸ்லோவாக வருது பாருங்கள் வரக்கூடியது எல்லாமே, அந்த வந்திருக்கக்கூடியது இதெல்லாம் ஆல்ஃபா வேல்யூ. இந்த ஆல்ஃபா வேல்யூ மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஆல்ஃபா வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0.60க்கு மேலே இருந்ததுனாலே அக்செப்டபிள். அப்போ இது வந்து இந்த ஆல்ஃபா வேல்யூ வந்து 0.50க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அந்த கொஸ்டினை வந்து நம்ம டெலீட் பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்டோரியல் ஃபார்மேட், அதாவது எந்த கொஸ்டின் வந்து வீக்காக இருக்கோ அதை ரிமூவ் பண்ணணும். இதில் எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்கெல்லாம் எதுவும் கிடையாது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அந்தந்த இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள்ஸ்க்கு எடுத்துக்கலாம். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கான கொஸ்டினரும் கரெக்டாக இருக்குது, பிராண்ட் லாயல்ட்டிக்கான கொஸ்டினரும் வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் வந்து இந்த டிபெண்டன்ட் வேரியபிள் அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. அதில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய எல்லா வேரியபிள்ஸுக்குமே நம்ம வந்து கொஸ்டினர் ஐட்டம்ஸ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுதா இல்லையான்றது வந்து நம்மளுக்கு செக் பண்ணி பார்க்குறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுறது. அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படிலாம் கிடையாது. பட் மினிமம் ரொட்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேஷனுக்கு வந்து நமக்கு 3 கொஸ்டின் வந்து அதில் இருக்கணும். ஸோ ஆல்ரெடி இதோட த்ரெஷோல்டு லிமிட்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு அதாவது ஒரு வேரியபிள் வந்து இங்கே ஃபேக்டார் சொல்லுவாங்க. அந்த ஃபேக்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட்
மினிமம் மேண்டேட்டரிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டினர் இருக்கணும். அப்போ அந்த 3 கொஸ்டினர் இருந்தால் தான் நம்மளால் வந்து ரன் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம பார்ட்டிசிபெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டருக்கு ரன் பண்ணுறதுக்கு 10 பார்ட்டிசிபெண்ட் 1:10 இல்லை 1:20 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரேஷியோவில் எடுக்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக 1:40 எடுத்தால் தான் அது வந்து கரெக்டாக வரும். அதாவது 400 டேட்டா அந்த மாதிரி நம்ம எடுத்தால் தான் வந்து வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக எடுத்தாலுமே கூட நம்ம ஏன்னா கார்லேஷன்ஸ் வந்து 0.85க்கு கீழே இருந்தால் தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். அப்போ ப்ராக்டிக்கலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 200 டேட்டா செட் வந்து எடுத்தால் தான் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70% வந்து கார்லேஷன் எஃபெக்ட் வந்து நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இல்லைனா அது வந்து மல்டி கோலினியாரிட்டி ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி இமேஜோட கார்லேஷன் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா, அடுத்த டேபிளில் எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலான்றதை பார்ப்போம். ஸோ இந்த மெஷர் ஆஃப் சாம்பிள் அடிக்வசி வந்து ஆன்டி இமேஜில் இருக்கிறது வந்து அதாவது போதுமான அளவுக்கு நம்ம சாம்பிள்ஸ் வந்து எடுத்துருக்கக்கூடியது மெஷர் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் போதுமான அளவுக்கு இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனலிட்டிஸ். இதோட த்ரெஷோல்டு லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0.50 0.50க்கு மேலே இருந்ததுனாலே நம்மளுக்கு வந்து அக்செப்டபிள் அப்படின்னு அர்த்தம். இதில் இனிஷியல் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்க தேவையில்லை. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபேக்டர் தான் நம்ம பார்க்கணும். ஸோ கம்யூனலிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபேக்டரில் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதில் 0.50 அப்போ 0.50க்கு மேலே இருந்தாலே அக்செப்டபிள் தான். அப்போ இதில் இருக்கிறது எல்லாமே பாருங்கள், என்ஜாய் டெய்லி டாஸ்க் வந்து 0.841. அதே மாதிரி நம்ம 1 by 1 பார்த்துட்டே வந்தாலும் ஓவரால் பிராண்ட் ட்ரஸ்ட் எல்லாமே 0.875 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா 70-80க்கு மேலே போயிடுச்சு. அப்போ ஹைலி அக்செப்டபிள் கேட்டகரிஸில் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து டோட்டல் வேரியன்ஸ் எக்ஸ்பிளைன்டு டேபிள் வந்து நம்ம பார்ப்போம். அடுத்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேரியன்ஸ் எக்ஸ்பிளைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஜின் வேல்யூ நம்ம முக்கியமாக வந்து பார்க்கணும். இந்த ஈஜின் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ இருக்குது பாருங்கள், அது வந்து 1க்கு மேலே இருந்தால் தான் அந்த ஃபேக்டர் வந்து வேலிட் ஆகும். இப்போ இதில் வந்து பாருங்கள் ஈஜின் வேல்யூவில் வந்து டோட்டல் 4.821 வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3.694 அப்படின்றது செகண்ட் ஃபேக்டர். இப்போ ஃபஸ்ட் ஃபேக்டர் வந்து மேபி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கலாம். செகண்ட் ஃபேக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராண்ட் லாயல்ட்டிக்கு சேர்ந்ததாக இருக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1க்கு மேலே இருந்ததுன்னா அக்செப்டபிள். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டோட்டல் வேரியன்ஸ் எக்ஸ்பிளைன்டு குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம பார்க்கணும். டோட்டல் வேரியன்ஸ் எக்ஸ்பிளைன்டு வந்து பார்த்திங்கன்னா குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் வந்து 60%க்கு மேலே இருந்தால் தான் அக்செப்டபிள். இந்த இடத்துல வந்து பாருங்கள் டோட்டல் வேரியன்ஸ் எக்ஸ்பிளைனில் வந்து குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் சம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் லோடிங் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் வேரியன்ஸ்னு இருக்கும். ஸோ இப்போ குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபேக்டர் 46.563 குமுலேட்டிவ் அதே தான் வரும். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஆகும் 46%. அப்புறம் செகண்ட் ஃபேக்டர் 34.93. இப்போ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 81.49 வருது பார்த்தீங்களா. அப்போ ஆக்சுவலாக நம்ம டோட்டல் வேரியன்ஸ் எக்ஸ்பிளைன்டு பர்சன்டேஜ் வந்து கம்பேரிசனுக்கு வந்து த்ரெஷோல்டு கம்பேரிசனுக்கு எதை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதை தான் எடுக்கணும் 81.493. அப்போ அது வந்து 60%க்கு மேலே இருக்கிறதுனால அக்செப்டபிள் அப்படி நமக்கு ஃபேவரபுளாக வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லுது இந்த டேபிள். நம்ம ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் போகிறதுனால டீட்டெயிலாக அந்த டேபிள் என்ன பர்பஸ் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எதுவும் பார்க்கல. ஜஸ்ட் நம்ம வரக்கூடிய ரிசல்ட்டு அதை எப்படி டெக்னிக்கலாக இன்டர்பிரேட் பண்ணலாம், த்ரெஷோல்ட் லிமிட் என்ன, அக்செப்டபிளாக இல்லையான்றதை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டோட்டல் வேரியன்ஸ் எக்ஸ்பிளைனில் நிறைய பர்சன்டேஜஸ் வந்து இருக்கும். வேணும்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த டோட்டல் பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, கிராண்ட் டோட்டல், அதுவும் 81.49 தான் இருக்கும். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60%க்கு மேலே இருக்குது. அப்போ அக்செப்டபிள் அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கடுத்த டேபிள் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீப் பிளாட். இந்த ஸ்க்ரீப் பிளாட்டில் வந்து ஜஸ்ட் நம்ம பார்த்தாலே தெரியும் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 வந்து ரொம்ப ஹை வேல்யூ 3க்கு மேலே வந்து போயிருக்கு பாருங்கள் நியர்லி. அதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்தது 3, 4, 5லாம் வந்து பேரலாக டவுனில் வந்து கீழே வந்துடுச்சு. அப்போ அக்செப்டபிள் கேட்டகரியில் 1 and 2 மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஈஜின் வேல்யூ பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோடைய பிக்டோரியல் ஃபார்மேட் தான் வந்து ஸ்க்ரீப் பிளாட். அடுத்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இந்த ஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து ஆனால் செக் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய கான்செப்ட். இதில் வந்து என்னென்னா ரொட்டேட் ஆனால் தான் இதில் ரிசல்ட் வந்து கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா வந்து இதில் வந்து நம்ம அன்கிளியராக இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இதோட த்ரெஷோல்டு லிமிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் அதுக்குமான கம்பேரிசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாறும். அதாவது இந்த ரொட்டேஷன் ஃபேக்டர் 1 and 2க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50%க்கு மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் க்ரைட்டீரியா இருக்கும். அதனால் இந்த ஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம விட்டுருவோம். ரொட்டேட்டட் ஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் நம்ம பார்க்கலாம்.
இதை வந்து ஆனால் ஃபைனலைஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது செக் பண்ணி பார்க்கறதுக்கான கைட்லைன்ஸும் இருந்திருக்கு. ரொட்டேட்டட் ஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னாலும் ரொட்டேட்டட் காம்பனன்ட் மேட்ரிக்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே ரூல் தான் அப்ளை ஆகும். ஸோ இதில் காம்பனன்ட்னு சொல்லிட்டு இது பண்ணுறது பிசிஏக்கு எல்லாத்துக்குமே ஒன்றே தான் வரும். இல்லை ஃபேக்டர் லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0.50க்கு மேலே இருக்கணும். 0.70க்கு மேலே வந்து ஐடியல் லோடிங் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து பேஸு. கேப் வந்து பார்க்கணும். கேப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இப்போ இந்த ஃபேக்டர் 1 and 2 ரெண்டுத்துலையுமே லைக்லி டு ரெக்கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.846 மைனஸ் 0.486 வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு மேலே வந்துருக்கணும், அக்செப்டபிள் ஆகும்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டன் பிரின்சிபல் ஆஃப் சிம்பிள் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஈச் வேரியபிள் ஷுட் லோட் ஹைலி ஒன்லி ஆன் ஒன் ஃபேக்டர். ஒரு ஃபேக்டரில் அதிகமாக இருக்கணும், ஒரு ஃபேக்டரில் கம்மியாக இருக்கணும். அப்போ எது ஹையாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக்லி டு ரெக்கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் 1ல் அதிகமாக இருக்குது, ஃபேக்டர் 2ல் வந்து கம்மியாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரே ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் கிடையாது. ஏன்னா இது ரொட்டேட் ஆகாதனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கான்செப்ட். அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரூலை மட்டும் நம்ம வச்சுருக்க மாட்டோம். இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 0.50க்கு மேலே இருந்து தான் நம்ம எடுப்போம் அப்படின்னும் போது சம்டைம்ஸ் இப்போ இங்கே பாருங்கள் என்ஜாய் டெய்லி டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா 0.723 வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர் 2ல் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 0.564 மைனஸ்லேயே இருந்தாலும் அது 0.50க்கு மேலே வந்துடுச்சு. அப்போ அக்செப்டபிள் தானே ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அப்போ ஃபேக்டர் 2 தான் வந்து அக்செப்ட் ஆகும். ஃபேக்டர் 1ல் வந்து என்ஜாய் டெய்லி டாஸ்க் வந்து அக்செப்டபிள் ஆகாது. எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கடுத்தது கேப் ரூல் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். கேப்பில் வந்து நம்ம அதாவது கழிச்சு பார்க்கணும். 0.723 மைனஸ் 0.564 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து 0.20க்கு மேலே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தேர்ட் கான்செப்ட்டும் உங்களுக்கு அப்ளை ஆகணும். இந்த மூணுமே அப்ளை ஆனால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். மூணுத்தில் ஏதாவது ரெண்டு அப்ளை ஆகி ஒன்று ஃபெயில் ஆகிடுச்சுனாலும் அது வந்து நம்ம எடுக்கக்கூடாது. தேர்ட் ரூல் என்னது, ஈச் வேரியபிள் ஷுட் லோட் ஹை ஆன் ஒன்லி ஒன் ஃபேக்டரில் எது அதிகமாக இருக்கோ அதை எடுக்கணும்னு அர்த்தம். அப்போ இந்த மூணுமே அப்ளை ஆகணும். அப்போ இந்த மூணுத்தில் அப்ளை ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஜாய் டெய்லி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 0.723 தான் அக்செப்டபிளாக இருக்கும். இந்த 564 வந்து ஃபேக்டர் 1க்கு வந்து நாட் அக்செப்டபிள் கேட்டகரிஸில் வரும். அதனால் இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுக்காக பதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேட்டட் மேட்ரிக்ஸ் வந்து பார்ப்பாங்க. இந்த ரொட்டேட்டட் ஃபேக்டர் மேட்ரிக்ஸில் வந்து கிளியராக வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் அனாலிசிஸில் எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் கிளியராக வந்துடும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஃபேக்டர் 2லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் 1ல் இருக்கிறது வந்துடும். இதில் நம்ம டேட்டா கரெக்டாக ஃபிட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்திருக்கு. இன்கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துடுச்சுன்னா அதை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாமா இல்லையான்றதை வந்து பார்ப்போம். ஸோ இந்த ரொட்டேட்டட் ஃபேக்டர் மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் 0.50க்கு மேலே வந்திருக்கும் அக்செப்டபிள் தான். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.50க்கு மேலே வந்துருச்சா ஃபேக்டர் 1 ஃபேக்டர் 2. இன் கேஸ் ஆஃப் எனி கிராஸ் லோடிங்ன்றது வந்து இதுதான். அது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டேபிள் பார்த்தோம் பாருங்கள். ஸோ இந்த கிராஸ் லோடிங் ஃபேக்டர் 1ல் ஹையாக இருக்கும், ஃபேக்டர் 2ல் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இந்த கிராஸ் லோடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட்டர் தென் 40க்கு மேலே இருந்தது அப்படின்னா அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். பட் இந்த இடத்துல கிளியராகவே டிஸ்டிங்கைஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நம்மளுக்கு அந்த பிரச்சனையே வரல. அதாவது இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக்லி டு ரெக்கமெண்ட் 0.97 இருக்கா, அதுக்கடுத்து ஃபேக்டர் 2லையும் ஏதாவது ஒரு வேல்யூ வந்துருந்ததுன்னா ரெண்டுத்தையும் கழித்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி அதாவது அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப் வரும். அந்த கேப் வந்து 0.20க்கு மேலே இருந்ததுன்னா நம்ம அக்செப்டபிள்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அது அப்ளை ஆகும். கிராஸ் லோடிங் அப்படின்னாலே நீங்கள் இன்கேஸ் இங்கே வந்து லைக்லி டு ரெக்கமெண்டில் 0.97 ஒன்று இருக்குது, ஏதாவது ஒரு வேல்யூ ஃபேக்டர் 2லையும் வந்து சேம் ஏதாவது சம்திங் வேல்யூ வந்து இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூ வந்து 0.40க்கு மேலே இருந்தது அப்படின்னா அது வந்து அக்செப்டபிள் அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் அப்படி இல்லை 0.40க்கு கீழே இருக்குது அப்படின்னா அதை வந்து ட்ராப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நமக்கு வரக்கூடிய டேபிள் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸில் வந்து ஃபேக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து அதாவது மைனஸில் வராமல் நம்மளுக்கு வந்து ப்ளஸில் வருதோ, மேக்ஸிமம் க்ளோஸ் டு 1 வருதோ அதெல்லாம் டயக்னல் சொல்லுவாங்க. இதெல்லாம் அதாவது 1க்கு நியராக வந்து ஆல்மோஸ்ட் 1 அப்படின்ற அளவுக்கு வரக்கூடியதெல்லாம் வந்து டயக்னல் ஃபேக்டர் அப்படி சொல்லுவாங்க. இந்த டயக்னல் ஃபேக்டர் தான் அக்செப்டபிள் ஃபேக்டர்ஸு. இந்த டயக்னல் ஃபேக்டரில் வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து அதாவது எதுக்காக இந்த ஃபேக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கக்கூடிய வேரியபிள்ஸோடைய கொஸ்டினர் ஐட்டம் கரெக்டாக ஃபிட் ஆகுதான்றது நம்மளுக்கு தெரியல. அதனால் அது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டவுட் இருக்கிறதுனால அது கிளியராக வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். அப்போ இந்த ஃபேக்டர் அனாலிசிஸ் ரன் பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு டேபிள் தான் இது. அப்போ ஆஃப் டயகனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட்டர் தென் 40க்கு மேலே வந்துருக்கணும். அப்போ கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் இருக்கும், முக்கியம் தான். அப்போ நீங்கள் ஃபேக்டர் வந்து ரன் பண்ணி பார்க்குறது முக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். அப்போ ஃபேக்டர் 1ல் லோடாக இருக்குது 837 வந்து ஃபேக்டர் 1க்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்குன்னு அர்த்தம் அந்த கொஸ்டின்ஸு. அதுக்கடுத்து 837 வந்து செகண்ட் ஃபேக்டரில் இருக்கிறது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
அர்த்தம். இன்கேஸ் வந்து ஆஃப் டயகனல் வந்து லெஸ் தென் 40 இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே அந்த டேட்டா க்ளீனாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதில் நம்ம வந்து ஃபேக்டர் அனாலிசிஸ் ரன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபேக்டர் அனாலிசிஸ் ரன் பண்ணாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் ரன் பண்ணாமே அந்த வேரியபிள்ஸுக்கான கொஸ்டினர் ஐட்டம்ஸ் வந்து ஈஸியாக நம்மளுடைய ஸ்டடீஸ்க்கு எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எய்தர் நம்ம ரன் பண்ணி பார்த்து நம்ம காமிக்கலாம் ரிசல்ட்டில், அப்படி இல்லைனாலும் டைரெக்டாக எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இது வந்து கண்டிப்பாக நம்ம ரன் பண்ணி வரக்கூடிய ரிப்போர்ட் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். அதனால் இதுதான் சிக்னிஃபிகன்ட் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஏன்னா 0.40 மேலே வந்து வந்திருக்கிறதுனால ஹைலி சிக்னிஃபிகன்ட். கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் ரன் பண்ணி நம்ம ரிப்போர்ட்டில் வந்து கண்டிப்பாக ரன் பண்ணி தான் நாங்கள் செக் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபைனல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைவா போஸில் வந்து அதை கண்டிப்பாக தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கடுத்து சேம் டேட்டா செட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிவேரியட் அனாலிசிஸில் ஃபேக்டர், அதாவது பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் வந்து நம்ம பார்ப்போம். கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் வந்து நம்ம ஸ்மார்ட் பிஎல்எஸ் ஆமோஸில் தான் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பிரின்சிபல் காம்பவுண்ட் அனாலிசிஸ் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட மெயின் பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து டேட்டா ரிடக்ஷன், அதாவது எவ்வளோ நம்ம வந்து கொஸ்டினர் ஐட்டம்ஸை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதில் இந்த டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸில், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டினியூஸ் ரேஷியோ இது மாதிரி எல்லாமே நியூமெரிக்கல் ஃபார்மேட்டில். இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரெஷோல்டு லிமிட் அதே தான். இந்த கேஎம்ஓ, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாட்லெட்டு, ஈஜின் வேல்யூ, டோட்டல் வேரியன்ஸ் எக்ஸ்பிளைன்டு, இதெல்லாம் வந்து வரும். நம்ம அதே மெத்தடு தான் வரும். அதுக்குள்ளே ஒரே ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப் டவுன் பண்ணி அந்த இது மட்டும் மெத்தடை மட்டும் நம்ம மாற்றுவோம். மற்றபடி எல்லாமே ஒரே பேட்டர்னில் தான் வரும். ரிசல்ட் வந்து அந்த மெத்தடை மாற்றதுனால நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து வேறு வரும். அப்போ அந்த இடத்துல ஃபேக்டர்னு வைப்போம், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காம்பனண்ட் அப்படி சொல்லிட்டு நமக்கு ரிசல்ட் வரும். இப்போது இதை எப்படி இதே சேம் டேட்டா செட்டில் வந்து நம்ம ரன் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் வந்து எப்படி வருது, அதோட த்ரெஷோல்டு லிமிட்டில் வந்து நம்ம எப்படி அக்செப்டபிள் கேட்டகரிஸில் இருக்கா இல்லையான்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா செட்டில் ஆல்ரெடி வந்து கார்லேஷன் எஃபெக்ட், மல்டி கோலினியரிட்டி ப்ராப்ளம்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஓகே அப்படின்ற மாதிரி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனால் திருப்பி நம்ம அதை போயிட்டு செக் பண்ண தேவையில்லை. அப்போ சேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டைமென்ஷன் டிடெக்ஷனில் பிரின்சிபல் ஃபேக்டர் அனாலிசிஸ்க்கு சேம் அதே ஃபேக்டர் கான்செப்ட் தான் வரும். ஆல்ரெடி நான் வந்து அசைன் பண்ணிட்டேன் எல்லாமே. இது வந்து ஸ்கோர் நான் வந்து நம்ம 2 தடவை திருப்பி இந்த ஸ்கோரோட வேல்யூ நம்ம கொடுத்ததுனால நான் 2 தடவை ரன் பண்ணதுனால அது வந்துடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது தேவையில்லை. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடில் மட்டும்தான் மாறும். மற்றது எல்லாமே நம்ம எதெல்லாம் எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் நம்ம ரன் பண்ணமோ அதே தான் இந்த இடத்துலையும் வரும். பட் இந்த இடத்துல இந்த மெத்தட் இருக்குது பாருங்கள், அது டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் காம்பவுண்டில் தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ரன் பண்ணிங்கன்னா பிரின்சிபல் காம்பவுண்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதை மட்டும்தான் நம்ம மாற்றுவோம். மற்றபடி வேறு எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும். அதாவது டிஸ்பிளேவில் வந்து ஸ்க்ரீப்லெட் நம்ம எனேபிள் ஆகிருக்கும். ஈஜின் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் சொல்யூஷன் டிஃபால்ட்டாக இருக்கும். KM1 நம்ம தான் டிக் பண்ணணும், ஆன்டி இமேஜும் நம்ம தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக் பண்ணணும். அதுக்கடுத்து ரொட்டேஷனில் வந்து வேரிமேக்ஸ் ரொட்டேஷன் தான் டிஃபால்ட்டாக வரும். நம்ம டிஸ்பிளேவில் வந்து ரொட்டேட்டட் சொல்யூஷன் நம்ம தான் வந்து எனேபிள் பண்ணணும், டிக் பண்ணணும். மற்றதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸ்கோர் வேல்யூ திருப்பி நம்ம கொடுத்தோம்னா வந்துடும். சேவஸ் வேரியபிள்ஸ் ஆல்ரெடி நான் டிக் பண்ணதுனால அது அப்படியே இருக்குது. டிக் ஆகாமல் தான் இருக்கும், நம்ம தான் வந்து டிக் பண்ணணும். ரெகுலேஷன் வந்து டிஃபால்ட்டாக அதிலே செலக்டடில் தான் இருக்கும். அடுத்தது ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்க்ளூட் கேஸ் லிஸ்ட் வைஸ் ஆல்ரெடி எனேபிளில் தான் இருக்கும். கோஎஃபிஷியன்ட் டிஸ்பிளேவில் மட்டும் நம்ம டிக் பண்ணணும், சார்ட் பை சைஸு, சப்ரஸ் ஸ்மால் கோஎஃபிஷியன்ட். நான் வந்து இதில் வந்து 0.30 இல்லை 0.40 நம்ம கொடுக்கலாம். டிஃபால்ட்டாக 0.10 இருக்கும். நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நிறைய அவுட்லைன்ஸை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 0.40 நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே எது இதெல்லாம் எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ்க்கு நம்ம கொடுத்தோமோ அதே தான் வரும். இதில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த மெத்தட் மட்டும்தான் மாறும். அப்போ இந்த இடத்துல பிரின்சிபல் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் ஃபேக்டரிக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பிரின்சிபல் காம்பனன்ட் ஃபேக்டரிங் கொடுத்துட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ அப்போ நம்ம கொடுத்தது கரெக்டாக தான் சொல்லிட்டு ஒரு தடவை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிப்போம். இப்போ நான் வந்து கரெக்டாக பிரின்சிபல் காம்பனன்ட் அனாலிசிஸ் தான் நான் ரன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா சேம் டேட்டா செட், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுக்கு அடுத்தது பிராண்ட் லாயல்ட்டி, அதோடைய கொஸ்டினர்ஸ் வந்து அப்படியே நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் வந்து ஃபேக்டர் என்ற நேமுக்கு பதிலாக காம்பனன்ட் அப்படின்ற நேமில் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரும். இப்போ இதோட ரிசல்ட் எப்படி வருது, இதில் எப்படி நம்ம வந்து த்ரெஷோல்டு லிமிட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரன் பண்ண உடனே நமக்கு வந்து வரும்.
இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் பிசி அனாலிசிஸ் வந்திருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அதே நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ்ல அதே சேம் மெத்தட் தான் இங்க வெரிஃபிகேஷனுக்கு வரும். கேஎம்ஓ டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம் 0.70 60க்கு மேல இருந்ததுன்னா அக்செப்டபிள். அந்த த்ரெஷோல்ட் லிமிட் அப்படியே தான். அப்போ 0.60க்கு மேல இருக்க அக்செப்டபிள். சிக்னிஃபிகன்ட் எஃபெக்ட் வந்து பார்லெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பி வேல்யூ வந்து 0.05 விட கம்மியா இருக்கணும். இது வந்து ஹைலி சிக்னிஃபிகன்ட். ஏன்னா 0, 0ன்னு தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஹைலி சிக்னிஃபிகன்ட் கேட்டகரிஸ்ல வந்துடுச்சு. ஆன்டி இமேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கார்லேஷன் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். மேட்ரிக்ஸு இதில் கோவேரியன்ஸில் எதுவும் நமக்கு வராது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வேல்யூ மட்டும் செக் பண்ணணும். ஆல்ஃபா வேல்யூ 0.50க்கு மேலே இருந்தாலே அக்செப்டபிள் தான். அப்போ 0.50க்கு மேலே த்ரெஷோல்ட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 0.70க்கு மேலேயே வந்துடுச்சு. அப்போ ஹைலி அக்செப்டபிள் கேட்டகரிஸில் வந்துடுச்சு. அடுத்தது கம்யூனாலிட்டிஸ் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனாலிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் தான் பார்க்கணும். அதில் 0.50க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு த்ரெஷோல்டு லிமிட்டு. இப்போ 0.50க்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 0.50க்கு மேலே தான் வந்திருக்கு. அப்போ அக்செப்டபிள் கேட்டகரிஸில் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் வேரியன்ஸ் எக்ஸ்பிளைன்டு. இதில் பிசிஓலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈஜன் வேல்யூ வந்து 1க்கு மேலே இருக்கிறது தான் நம்ம எடுக்கணும். இப்போ அந்த இடத்துல ஃபேக்டர் 1, 2, 3ன்னு வந்ததுன்னா, இந்த இடத்துல வேர்டு வந்து காம்பனன்ட் மாறி இருக்கும். அப்போ காம்பனன்ட் 1க்கு வந்து 4, அப்போ 1க்கு மேலே இருக்குது ஈஜன் வேல்யூ. காம்பனன்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு மேலே 3.69, அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள் கேட்டகரிஸில் இருக்குது. அது டோட்டல் வேரியன்ஸ் எக்ஸ்பிளைனில் வந்து குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பர்சன்டேஜ் 48.20, குமுலேட்டிவ் ஃபஸ்ட்டுக்கு, செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48.209 ப்ளஸ் 36.940, டோட்டல் வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85. அப்போ 60க்கு மேலே இருந்தாலே அக்செப்டபிள். டோட்டல் கிராண்ட் ஓவரால் டோட்டலும் 85க்கு மேலே இருக்குது. அப்போ ரெண்டுமே ஒரே பர்சன்டேஜில் தான் வரும். அப்போ 60%க்கு மேலே இருக்கிறதுனால இதுவும் அக்செப்டபிள் கேட்டகரிஸில் வருது. அப்போ 2 காம்பனண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்தது இதுக்கும் ஸ்க்ரீ பிளாட் நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் பாருங்கள் காம்பனண்ட் 1 அண்ட் 2 ரெண்டுமே வந்து ஹையாக இருக்குது, 3க்கு மேலே. அப்போ அக்செப்டபிள் கேட்டகரிஸில் வந்துடுச்சு. அடுத்த டேபிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் காம்பனன்ட் மேட்ரிக்ஸ் இதுக்கும் அதே தான், அதே பிரச்சனை தான். நம்ம வந்து காம்பனன்ட் மேட்ரிக்ஸ் ஆல்ஃபா வந்து பார்த்திங்கன்னா பார்க்க தேவையில்லை. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து இருக்காது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 0.50க்கு மேலே இருந்ததுன்னா நம்ம காம்பனண்ட் எடுக்கணும்னு இருக்கும். அதில் இப்போ லைக்லி டு ரெக்கமெண்டில் வந்து பாருங்கள், இப்போ காம்பனண்ட் 1லேயே 8.25, 2ல் வந்து பார்த்திங்கன்னா 0.10. அப்போ ரெண்டுமே அக்செப்டபிள் அப்படின்னு கிடையாது. காம்பனண்ட் 1 தான் அக்செப்டபிள். ஏன்னா மொத்தம் 3 ரூல் வந்து அப்ளை ஆகணும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப் வந்து பார்த்திங்கன்னா 0.20க்கு மேலே இருக்கிறது அக்செப்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8.25லேருந்து 0.5010 நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 0.20க்கு மேலே இருக்கிறது அக்செப்டபிள். ஃபஸ்ட்டு ஓகே. செகண்ட் சாரி. ஸோ அதுக்கடுத்து செகண்ட் செக்லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கேப் வந்து பார்த்தீங்கன்னா 0.20க்கு மேலே இருக்கிறது அக்செப்டபிள். ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 0.50க்கு மேலே இருக்கிறது அக்செப்டபிள். பட் தேர்ட் செக்லிஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை ஆகாது. தேர்ட் செக்லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காம்பனன்ட் மட்டும்தான் ஹையாக இருக்கணும், ஒன்று வந்து லோவாக இருக்கணும். அப்போ லோவாக இருக்கிறத நம்ம வந்து ட்ரா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால் வெறும் காம்பனன்ட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அது வந்து பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் வந்து வராது. அதனால் ரொட்டேட்டட் காம்பனன்ட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0.50க்கு மேலே இருந்தனாலே அக்செப்டபிள் தான். அப்போ இதில் பாருங்க 0.50க்கு மேலே இருக்கிறது அக்செப்டபிள் தான். ரொட்டேட்டட் காம்பனன்ட் மேட்ரிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரே கான்செப்ட் தான் வரும். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேப் வந்து 0.20. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிராஸ் லோடிங் ஆகலை. அதனால் ஹைலி அக்செப்டபிள் தான், ஃபேக்டாக இருக்கும். காம்பனண்ட் 1ல் இருக்கிறது கரெக்டாக அந்த 5 கொஸ்டினும் ஃபிட் ஆகிடுச்சு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு. அது காம்பனண்ட் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. அதே மாதிரி எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ்ன்றது ஒரு தனியான ஒரு டொமைனு. பிரின்சிபல் காம்பனண்ட் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து ஒரு தனியான ஒரு டொமைன். பிரின்சிபல் காம்பனண்ட் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த கேட்டகரிஸில் இருக்குது, ஏதாவது ஒரு கொஸ்டினை வந்து நம்ம குறைக்கலாமா அப்படின்றத மட்டும் செக் பண்ணி பார்க்குறதுக்கு. இதே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டினர் ஐட்டம்ஸ் வந்து கிளாரிட்டி இல்லைன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக. எக்ஸ்ப்ளோரேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா அகைன் அதுகளை வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு நம்ம கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸை ரன் பண்ணுவோம். பட் இதே வந்து பார்த்திங்கன்னா பிசிஏ பிரின்சிபல் காம்பனண்ட் அனாலிசிஸ் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா அதுவே ஃபைனல் தான். அதுக்காக நம்ம திருப்பி வந்து கன்ஃபர்மேட்டரி ஃபேக்டர் அனாலிசிஸ்லாம் எதுவும் ரன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் இதுக்கான மெயின் டிஃபரன்ஸு. அதுக்கடுத்து இதில் வந்து பாருங்கள், ரொட்டேட்டட் காம்பனன்ட்ஸில் கிளியராக காம்பனண்ட் 1 காம்பனண்ட் 2க்கு வந்துடுச்சு. கிராஸ் லோடிங் எதுவுமே கிடையாது. அதனால் ஈஸிலி அக்செப்டபிள் கேட்டகரிஸில் வந்துடுச்சு. அதுமாதிரி 0.50 0.70க்கு மேலேயே நமக்கு வந்து ரிசல்ட் வந்துடுச்சு. அப்போ ஹைலி அக்செப்டபிள் தான். அதுக்கடுத்தது ஃபைனல் இது வந்து பார்ப்போம். ஸோ ஃபைனலில் அதுமாரி டயகனல், ஆஃப் டயகனல்.
ஸோ இப்போ இந்த ஆஃப் டயகனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.40க்கு மேலே வந்து இருந்ததுன்னா சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட் கண்டிப்பாக நம்ம ரொட்டேட் பண்ணி தான் ஆகணும்னு அர்த்தம். ஆஃப் டயகனல் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0.40க்கு கீழே இருக்குன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரொட்டேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி டேட்டா வந்து க்ளீனாகவே தான் இருக்குது. அதாவது நேச்சராகவே அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபிட்டாக இருக்குன்னு அர்த்தம் அந்த வேரியபிள்ஸில். அதனால் நம்ம போயிட்டு அதை திரும்பி நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ரன் பண்ணி நம்ம ரிப்போர்ட் காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆப்ஷனல் தான். வேணும்னா நம்ம வந்து ரிப்போர்ட்டில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கலாம். நாட் நெசசரி கேட்டகரிஸில் வந்துடும். அதாவது லெஸ் தென் 0.40 இருந்ததுன்னா நமக்கு வரக்கூடிய இதில் வந்து பாருங்கள் ஆஃப் டயகனல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு அதாவது காம்பனண்ட் 2ல் வந்து -577 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆஃப் டயகனல் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதாவது +ல 577 இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டயகனல் கேட்டகரி. கண்டிப்பாக கிரேட்டர் தென் 40க்கு மேலே இருக்கிறதுனால சிக்னிஃபிகண்ட். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசியை ரன் பண்ணி நம்ம ரிப்போர்ட் வந்து வைவா ஹவுஸில் ரிப்போர்ட்டில் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதே வந்து பார்த்தீங்கன்னா டயகனல் அப்படின்னா க்ளோஸ் டு 0, அதாவது க்ளோஸ் டு 1க்கு நியராக இருக்கணும். அப்போ 0.817 வந்து 1க்கு நியராக இருக்கிறதுனால அது வந்து த்ரெஷோல்ட் அக்செப்டபிள். அதேமாதிரி 817 சேம் அதே தான் வருது அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். தட்ஸ் ஆல். இதே சேம் டேட்டா செட்டை வச்சு நம்ம வந்து அடுத்தது கிளஸ்டர் அனாலிசிஸ்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். தட்ஸ் ஆல்.